அதிமுகவிற்கு குவியும் ஆதரவுகள், மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சின்ன சின்ன கட்சிகளாகட்டும், பெரிய கட்சிகளாகட்டும், சின்ன சின்ன அமைப்புகள், இயக்கங்கள், ஜாதி ரீதியான அமைப்புகள் என அனைத்துமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2 நபர்கள் அதிமுகவிற்கு புதிதாக ஆதரவுகளை கொடுத்திருப்பதாகவும் இது எடப்பாடி பழனிசாமி தரப்பு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமான செய்திகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே 2026 சட்டமன்ற தேர்தல் களம் என்பது பார்த்தீங்கன்னா உச்சகட்ட விறுவிறுப்பு அடைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் பிரதான கட்சிகள் தங்களது கூட்டணி கணக்குகளை தீவிரப்படுத்திட்டு வர்றாங்க. இந்த சூழலில் தென் மாவட்டங்கள் குறிப்பிட்ட சமூக வாக்குகள் வங்கிகளை கொண்டுள்ள அமைப்புகள் அதிமுக பக்கம் சாய்ந்திருப்பது எடப்பாடி பழனிசாமியை மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மருதம் மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தேவேந்திர குல வேளாளர்கள் கூட்டமைப்பு ஆகியவை அதிமுகவிற்கு வரவிருக்கும் தேர்தலிலே தங்களுடைய முழு ஆதரவையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதனையொட்டி அந்த கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன் நேற்று சென்னை பசுமை வெளிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அதிமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரு தங்கள் கூட்டணியாக இருக்க போகிறது, தங்களுடைய முழு ஒத்துழைப்பும் இருக்கும் என அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன், எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு எவ்வித நிபந்தனையும் இன்றி எங்களுடைய முழு ஆதரவுகளையும் நாங்கள் வழங்கி இருக்கிறோம் என தற்சமயம் அதற்குரிய நிலைப்பாட்டையும் கூறியிருக்கிறாங்க. இன்னொரு புறத்திலே தமிழக முன்னாள் முதல்வர், தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சியில் வரக்கூடிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேற்று தினம் பசுமை வெளிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்திலே பார்த்தீங்கன்னா நமது ராஜேந்திர பாலாஜி அவர்கள் முன்னிலையிலே நேற்று ஒரு சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது. இந்த சந்திப்பின் போது தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் நிறுவன தலைவர் எஸ் அருள்தாஸ் அவர்கள் அக்கட்சியின் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு முழு ஆதரவு அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் நிறுவனர் தலைவர் எஸ் அருள்தாஸ் அவர்களும் அக்கட்சியின் நிர்வாகிகளும் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவின் தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு தங்களுடைய தார்மீக ஆதரவு என்பது இருக்கிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக சொல்லி இருப்பது அதிமுக வட்டாரத்திலே மிகப்பெரிய மகிழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஆதரவுகள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். அந்த ஆதரவுகள் கண்டிப்பாக வாக்குகளாக மாறப்போகிறது. அந்த வாக்குகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை பலப்படுத்தக்கூடிய வேலையிலும் அதே அதிமுகவுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைக்கக்கூடிய வாக்குகளாகவும் இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்திலே எவ்வளவு விலைவாசி உயர்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் நன்றாகவே தெரியும் அப்படின்னு தான் சொல்லியாகணும். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.